அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம். அக்கா உமராவிலேருந்து வருது. அதை அழைக்கிறதுக்காக நான் எங்கள் அக்காவெல்லாம் கிளம்பிட்டோம். நம்ம வந்து ஒரு சாப்பாடு கிளறிக்கலான்ட்டு ஒரு புளியோதரை கிளற போகிறோம். அந்த புளியோதரைக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 கிலோ அரிசியை நான் வந்து அடுப்பில் வச்சு நம்ம உதிரியாக அதை வடிச்சுக்கணும். புளியை வந்து அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அதை கெட்டியாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம காரத்துக்கு தக்கன மிளகாய், வெந்தயம் இல்லைலாம் லைட்டாக வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். அதை பொடி பண்ணி வச்ச பிறகு நம்ம வந்து அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு, கடலை இது ரெண்டும் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து கொலையை விட்டுறாமல் சோத்தை விரையாவே வடிச்சிக்கணும். அப்போ தான் நம்ம உதிரியாக கிடைக்கும். நான் 3 கிலோ அரிசிக்கு 3/4 லிட்ரு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் புளியோதரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் நமக்கு கிடைக்கும். அதை நல்லெண்ணெய் 3/4 லிட்ரு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகை போட்ட பிறகு நம்ம வந்து கடலைப்பருப்பு, கடலை இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம அதுக்கு பிறகு தான் அது கொஞ்சம் கலர்னு மாறின பிறகு நம்ம சேர்க்குற பொடி, வெந்தய பொடி, மிளகாய், மஞ்சத்தூள், அப்புறம் வெங்காயம், நெக்ஸ்ட்டு 4 பொடிகள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கடைசியில் கருவேப்பிலையை போட்டு சேர்த்த பிறகு நம்ம கெட்டியாக எவ்வளோ கெட்டியாக புளியை கரைக்க முடியுமோ கெட்டியாக புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கணும். அதை சேர்த்து நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அதை லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் ஊறுகாய் மாதிரி வந்துடும். ஊறுகாய் மாதிரி வந்து மேலே எண்ணெய் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும். அதை ரெடி பண்ண பிறகு தான் நம்ம சோத்தில் அதை கிளற ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் சென்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அக்கா வந்து ஜித்தா ஏர்போர்ட்டில் கிளம்பிட்டாங்களாம். மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் சாப்பாடு சமைச்சிக்கிட்டு. இது வந்து கொஞ்சம் நிறையா தான். போன தடவை நான் வந்து ஏற்றி விட போகையில் எங்கள் ஸ்டைலில் வந்து அது ஒரு கட்டிச்சோறு. அது வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்வோம். அது முஸ்லீம்ஸ் செய்கிற கட்டிச்சோறு. அது தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது. அந்த சோறு செஞ்சோம். ஆனால் எடுக்கிறதுக்கு முடியலை, வீடியோ எடுக்க முடியலை. ஏண்டா எங்கள் அக்கா உமராக்கு போகிறதுனால விருந்தாடியெல்லாம் அதிகமாக வந்திருந்தாங்க. அதனால் வீடியோ கவர் பண்ண முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. சோறும் நம்ம பேனில் வச்சு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டு உதிரியாக வந்த பிறகு நம்ம அந்த கிரேவி மாதிரி வந்த பிறகு இதை கொட்டி நம்ம கிளற வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிருச்சு. நம்மளுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா கிளறின பிறகு நம்ம அதை டிபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்தால் உருளைக்கிழங்கு அவிச்சிக்கலாம், உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், அவிச்சியும் வறுத்துக்கலாம், நார்மலாகவும் வறுத்துக்கலாம், முட்டை அவிச்சி பொரிச்சிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இறால் பொரிச்சிக்கலாம், கோழி பொரிச்சிக்கலாம். ஆனால் இது வந்து நாங்கள் அங்கே போகிறதுனால ஒன்றுமே செய்யலை. நாங்கள் வத்தல் மட்டும்தான் வறுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த